தம்ப்நெயிலுக்கும் அடுத்த ஃபேஸ்புக் டிபிக்கும் ஃபோட்டோ எடுத்தாச்சு. இப்போ இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்துட்டு சமந்தாவோட பொது ஆர்வத்தில் போட்ட அடுத்த வீடியோ. இப்போ 2 நாள் முன்னாடி தான் 2 நாளாக போன வாரம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அந்த ஹைட்ரஜன் பெராக்சைடை நெபுலைசரில் வச்சு இன்ஹேல் பண்ணுங்கள் சரியாயிடும் அப்படிங்க போட்டிருந்தாங்க. அதுக்கு இன்னும் வீடியோ வந்துகிட்ருக்கு. அந்த சூடே இன்னும் முடியல, அதுக்குள்ளே அடுத்த குட்டை வேலை ஆரம்பிச்சாச்சு. என்னென்னா கீட்டோஜெனிக் டயட் கண்ட்ரோல் டைப் 2 டயபெட்டிஸ் அப்படிங்கிறது தான் வந்துட்டு அந்த இது ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சு ஒரு 3 மணி நேரம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சும்மா என்ன தான் இருக்குன்னு சொல்லி கிளிக் பண்ணி பார்த்தேன். கண்டிப்பாக ஏதாவது வந்துட்டு சிங்கிள் சைடர் ஆக்யூமெண்ட்டாக தான் இருக்கும்னு நினச்சி கிளிக் பண்ணேன். நான் நினச்ச மாதிரியே அது ஒரு செரி பிக்கிங் கேஸ், பயாஸ்ட் வீடியோன்னு தான் சொன்னோம். இப்போ நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ 2 வீடியோக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் வந்துட்டு பெப்சோடன்ட் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லியிருப்பேன். யாருமே சொல்லாத ஒன்று வந்துட்டு அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி இவங்க சொல்லிட்டு எங்கள் இதில் இருக்குன்னுவாங்க. அந்த மாதிரி கேஸும் அந்த லாஜிக்லையும் இது வந்துட்டு கவர் ஆகும். இப்போ இவங்க சொன்ன ஃபஸ்ட்டு ஃப்ளா என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஃபுல் வீடியோ பார்த்தாச்சு. பார்த்ததில் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் கேலரிஸ்ங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவங்க சொல்லவே இல்லை. Because they still haven't got the memo that maintenance calories are the baseline for any diet type or nutrition. So ஃபுட் சாய்ஸஸ் மட்டும் தான் அவங்க பார்ப்பாங்க. அவங்களுக்கான அந்த பேஸ்லைன் வந்துட்டு எங்கேருந்து வருதுன்னு அவங்க சொல்ல தெரியாது. ஒன்று. நெக்ஸ்ட் வந்துட்டு டெஃபிசிட்டுங்கிற மேட்டர் வந்துட்டு எங்கேயுமே சொன்னது கிடையாது. எவ்வளோ டெஃபிசிட் செட் பண்ணணும், அதில் குறையுமா, இல்லை டெஃபிசிட் இல்லாமல் வந்துட்டு மெயின்டெனன்ஸ் கேலரிஸ் இருக்கலாம். மெயின்டெனன்ஸ் கேலரிஸ்ங்கிற பேஸ்லைனே தெரியல, இதில் டெஃபிசிட்டுங்கிறது எங்கே தெரியுது. 2. தென் 3. மற்ற டயட்டை கூட வந்து கம்பேர் பண்ணாங்களான்னா கம்பேர் பண்ணல. ஏன்னா டாக்டர் எடுத்தோன்னே என்ன சொல்லுவாருன்னா, எடுத்தோன்னே சொல்ல முடியாது, இன்ட்ரோலாம் கொடுத்ததுக்கப்புறம் வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, அவரோட எக்ஸ்பீரியன்ஸில் ஃபாஸ்டஸ்ட்டு இந்த டைப் 2 டயபெட்டிஸோட ரிவர்ஸில் வந்துட்டு பார்த்தது வந்துட்டு கீட்டோவில் தான் பார்த்தேன். இன் ஹிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் தான், மற்றபடி ஸ்டடீஸில் எதுவுமே கிடையாது. டெஃபிசிட்டில் ட்ரை பண்ணாங்களா, இல்லை இந்த பேலன்ஸ்டு டயட்டில் வந்த ரிசல்ட்டுக்கும் இந்த கீட்டோஜெனிக் ரிசல்ட்டுக்கும் எவ்வளோ மார்க்கஸில் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அவங்க கிடையாது. அவங்க வந்துட்டு அதை யூஸ் பண்ணல. இப்போ நெக்ஸ்ட் பிரச்சனை என்ன ஆகுதுன்னா, 20 கிராம் ஆஃப் கார்ப் ஆர் பிலோ தட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்கிறாங்க. எவ்வளோவா இந்த கீட்டோஜெனிக் டயட்டில் இருக்கவங்க சாப்பிட வேண்டிய கார்ப்ஸ் அதை சொல்லி முடிச்சுட்டு தான் வந்துட்டு பெர்சன்டேஜ்னே வராங்க. பெர்சன்டேஜ் சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, 70% ஆஃப் ஃபேட், 25% ஆஃப் ப்ரோட்டீன், 5% ஆஃப் கார்ப். எதில் சாப்பிட்றதில்ல. சரி, நான் சாப்பிட்றேங்க, எதை பேஸ்லைனாக வச்சு சாப்பிட்ணும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இந்த ரைஸ் வீடியோ பண்ணியிருக்கும்போது ஒருத்தர் கூட வந்துட்டு ஒரு ப்ராக்டிஷனர் கூட வந்துட்டு டிஎம்மில் சண்டை வந்துச்சு. சண்டைன்னு சொல்ல முடியாது, ஆர்கியூமெண்ட் தான் சொன்னோம். அவங்களும் வந்து என்ன சொன்னாங்கன்னா, வெயிட் வந்துட்டு ஃப்ளெக்சிபிள் தான், நம்ம எடுத்த மாதிரி கட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறைக்கணும், அதுக்குன்னு ஒரு பேஸ்லைன் இருக்குது. சரிங்க, நீங்கள் என்ன பேஸ்லைன் ஃபாலோ பண்ணிங்கன்னா அவங்க மெயின்டெனன்ஸ் கேலரிஸ்ங்கிற மேட்டரே அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ நம்ம வந்துட்டு என்ன சொல்கிறோம், வீக்லி வந்துட்டு செக்இன் பண்ணுங்கள், மெயின்டெனன்ஸ் கேலரிஸை ரிவ்யூ பண்ணுங்கள் அப்படிங்கலாம் சொல்கிறோம். அவங்க அந்த மெயின்டெனன்ஸ் கேலரிஸ்ன்னு ஒன்றுத்துலேருந்து ஆரம்பிக்கணும், அந்த மேட்டரே அவங்க போக மாட்டேங்கிறாங்க. ஏன்னே தெரியல. இதனால தான் நான் சொல்கிறேன், டாக்டர்ஸ் கிட்ட வந்து நியூட்ரிஷன் அட்வைஸ் எடுக்கிறது வந்துட்டு எனக்கு பெருமளவில் வந்துட்டு விருப்பமே இல்லாதது, நாட் ரெக்கமெண்டடும் தான். சில இடத்துல அவங்க வந்துட்டு ஹைட் அண்ட் வெயிட் பேஸ் பண்ணி ஒரு சார்ட் யூஸ் பண்ணுறாங்க. அதனால் அவங்க யூஸ் பண்ணுறது வந்துட்டு இட்ஸ் லைக் எந்த ஒரு மெஷர்மெண்ட்டுமே இல்லாமல் அது ஒரு மெஷர்மெண்ட்டாக இருக்குது. இட் மேக்ஸ் சம் சென்ஸ். பட் எதுவுமே இல்லாமல் ஒரு இவங்கள்ட்ட சொல்லும்போது, ஜென்ரல் பப்ளிக்கிட்ட சொல்லும்போது, நீங்கள் சாப்பிட்றதுல 70% ஃபேட்டு, 25% ப்ரோட்டீன், அதுக்கப்புறம் 25% கார்ப் அப்படின்னா எங்கேருந்து வரும்? இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த பர்சன்டேஜ் மேட்ரு இருக்கணும். இது வரைக்கும் நிறையா டயட் டைப் ஃபாலோ பண்ணதில் இந்த பர்சன்டேஜ் மட்டும் நான் ரெக்கமெண்ட் பண்ணிக்க மாட்டேன் பெருசாக. பர்சன்டேஜ் வந்து நான் 2017-18 மை ஃபிட்னஸ் பார் ஃபஸ்ட் யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ண ஆரம்பிச்சது. அப்போயே அதை வந்து டிச் பண்ணிட்டேன். ஏன்னா பர்சன்டேஜில் நீங்கள் போடும்போது லீன் பாடி மாஸில் போடுற கால்குலேஷனோட பர்சன்டேஜில் வந்துட்டு அதிகம் வரும். யூஸ்வலாகவே அதிகமாகலாம் ரொம்ப அதிகமாக தான் சாப்பிட்ற மாதிரி தான் வரும். இப்போ நம்ம அந்த கடைசி அந்த செமினார் வந்தவங்க கூட என்ன சொல்லியிருந்தோம்னா, டோட்டல் கேலரிஸ், அதுக்கப்புறம் லீன் பாடி மாஸில் இருந்து லீன் பாடி மாஸ் டைம்ஸ் ப்ரோட்டீன், அதுலேருந்து மீதி இருக்க கேலரிஸை வந்துட்டு சேமாக வச்சோன்னா, கார்புக்கும் ஃபேட்டுக்கும் சேமாக வச்சோன்னா அது வந்துட்டு பேலன்ஸ்டு. கார்போட கேலரிஸை வந்துட்டு குறைச்சிட்டு 30% ஆக்கிட்டு மீதி இருக்க 70% கேலரிஸை வந்துட்டு நீங்கள் இதுக்கு ஃபேட்டை கொடுத்தீங்க அப்படின்னா
மீதி இருக்க கேலரிஸ் வந்து நீங்கள் ஃபேட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து லோ கார்பு ஹை ஃபேட் டயட் ஆகிடுது. LCHF. ஆமாம், எழுதி பார்த்துக்கிறேன், கரெக்டாக தான் பேசுகிறேன் அப்படின்னு. கரெக்ட். இப்போ இந்த லோ கார்பு ஹை ஃபேட் அப்படிங்கிற டயட் இருக்குல்ல, இது வந்துட்டு 5% வந்துட்டு போகிறதுனால இட் இம்பேக்ட்ஸ் யுவர் பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் வெரி மச். இவங்களுக்கு அந்த விவரம் பத்தாது. ஏன்னா அந்த 30% வச்சு அவங்க டெஸ்ட் பண்ணது கிடையாது. மெயின்டெனன்ஸ் கேலரிஸும் ஒன்று இருக்குது. அந்த மெயின்டெனன்ஸ் கேலரிஸும் 30% மேட்டர்லாம் இவங்க வந்துட்டு வரல. இவங்க எடுத்தோன்னே என்ன சொல்கிறாங்க, 5% காரணம்னு சொல்கிறாங்க. குருட்டாம்போக்கில் என்னத்தையே ஒன்று வந்துட்டு ஃபுல்லாக குறைச்சிட்டு அதிலேருந்து ரிசல்ட்டை வந்துட்டு ஏனோ தானோ கொண்டு வர ரிசல்ட் தான் வரணும். இப்படி இந்த பாதையில் நடக்கிற முக்கால்வாசி பேர் கிராஷ் ரேட்டுக்கு போயிட்டு, இல்லைனா அந்த ஃபுட்டு சார்ந்த சைக்காலஜிக்கல் இஷ்யூஸில் அடிபட்டு அதுக்கப்புறம் அந்த டயட்டை ஃபுல் டைம் ஃபாலோ பண்ணாமல் வந்து போயிடுவாங்க. சில பேர் இருப்பாங்க, அந்த கிரேட்டர் ரிசால்வ் இருக்கவங்க வந்துட்டு இந்த டயட்டை எப்படியாவது ஃபாலோ பண்ணி ஆகணும், பல்ல கடிச்சிட்டு ஃபாலோ பண்ணி பழைய பாதையில் போனால் எனக்கு வந்து ரிசல்ட் வர மாட்டேங்க, ஸோ அதை பண்ணணும்னு சொல்லிட்டு பல்ல கடிச்சிருப்பாங்க. பட் பல்ல கடிச்சு போகிறதுக்கு ஈஸியான ஆப்ஷன் இருக்குது. அந்த ஈஸியான ஆப்ஷன் தான் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறோம். லோ கார்பு டயட்டுக்கு நீ யாரும் எதிர்ப்பு தெரியல. லோ கார்பு டயட்டை தப்பாக பண்ணுறதுல தான் பிரச்சனை வருது. ஓகே, இந்த பர்சன்டேஜ்லாம் தப்புனா எந்த பர்சன்டேஜ் தான் கரெக்ட்னு சொல்கிறது அப்படின்னா, இப்போ நான் சொன்ன அந்த டோட்டல் கேலரிஸில் வந்துட்டு லீன் பாடி மாஸ் போக மீதி இருக்கிறத வந்துட்டு நீங்கள் பிரித்து பண்ணிக்கலாம். பட் எப்படி பார்த்தாலும் உங்களோட டிடிஇ மெயின்டெனன்ஸ் கேலரிஸ் கேல்குலேட் பண்ணிட்டு அதுலேருந்து ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். இப்போ நம்மளோட அந்த அல்டிமேட் கால்குலேட்டர்லேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா பேலன்ஸுக்கு தான் வரும். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்துட்டு லோ ஃபேட் எப்படி அதில் இன்க்ளூட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கேன். இப்போ மற்ற டிப்ளாய்மெண்ட்லாம் அந்த வெப்சைட்டுக்கு பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அது முடிச்சுட்டு இது வரமா பண்ணலாம். ஏன்னா கால்குலேட்டர்னு சொல்லி அதே அப்டேட்டே வந்துட்டு உட்காந்துக்கிட்டே இருக்க முடியாது. கால்குலேட்டர் டெவலப் பண்ணோம்னா கால்குலேட்டரே வந்துட்டு போய்கிட்டே தான் இருக்கும். ஸோ அது இல்லாமல் மற்ற வேறு எதுக்காக பண்ணணும், மற்ற ஃபங்க்ஷனாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி கால்குலேட்டர் அப்கிரேட்னு வரும்போது கால்குலேட்டர் அப்கிரேட் பண்ணுவோம். ஓகே, இப்போ இது வரைக்கும் மெயின்டெனன்ஸ் கேலரிஸுங்கிற ஒரு விஷயத்தையும் அவங்க வந்து சொல்லலை. ஸோ ஒரு பேஸ் லைனே இல்லாமல் எப்படி நீங்கள் வந்துட்டு ஜென்ரல் பப்ளிக்கை நல்லெண்ணத்தோடு ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்கிறோம், ஏன்னு தெரியல. இப்போ அவங்க வந்துட்டு அதிகமாக சாப்பிட்ற ஆளாக இருந்தால் அதிகமான சாப்பிட்றதுல வந்துட்டு இந்தமாதிரி பர்சன்டேஜ் கொடுக்குறாங்கன்னா வேலைக்கு ஆகாது. சரி, கம்மியான சாப்பிட்ற ஆளாக இருந்தாங்கன்னா கம்மியாக சாப்பிட்ற ஆளுக்கு வந்துட்டு அந்த 70, 25, 5 அந்த பர்சன்டேஜ் போட்டாங்கன்னா அதுவும் வேலைக்கு ஆகாது. நெக்ஸ்ட்டு அவங்களோட கன்சர்ன் என்னென்னா ஹைப்போகிளைசிமியான்னு சொல்கிறாங்க. எப்போயுமே ஒரு டயட்லேருந்து இன்னொரு டயட்டுக்கு போகும்போதோ இல்லை ஒரே டயட்லேயே நீங்கள் ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வரும்போதோ மாற்றம் வந்துட்டு ரொம்ப சடன் சேஞ்சாக இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ளோ பேக்கு நம்ம உடம்பு பார்த்துக்குவோம். ஏன்னா உடம்பு ஆல்ரெடி எப்போயுமே ஹோமியோஸ்டேசிஸில் இருக்குன்னு நினச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ தென் தே ஆர் இன்ட்ரடியூசிங் த கன்சர்ன் ஃபார் ஹைப்போகிளைசிமியா. ஹைப்போகிளைசிமியா ஏன் வரும்? ப்ளட் குளுக்கோஸ் லெவல் வந்துட்டு கம்மியாக இருக்கும்போது வரும். இப்போ இந்த ஹைப்போகிளைசிமியா வந்துட்டு இருக்கிறதுனால என்னன்னா மைல்டு ஹைப்போகிளைசிமியா அப்படின்னா ஷேக்கினஸ், அதுக்கப்புறம் ஸ்வெட்டிங், டிசீனஸ் இந்தமாரி வரும். மாடரேட் ஹைப்போகிளைசிமியானா கன்ஃபியூஷனு, அதுக்கப்புறம் வந்துட்டு கான்சன்ட்ரேட் பண்ணுறது வந்துட்டு டிஃபிகல்ட்டி, இதுக்கப்புறம் வீக்னஸ் இதெல்லாம் வரும். இதையும் தாண்டி ரொம்ப சிவியரான ஹைப்போகிளைசிமியா அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு சீஜர் வர்றதுக்கும் அன்கான்ஷியஸ்னஸ் போகிறதுக்கும் வந்துட்டு வாய்ப்பு இருக்குது. எதுக்கு நீங்கள் லோ கார்பில் இருக்கணும், அதுக்காக உங்களை வருத்திக்கிட்டு நீங்கள் இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா யூ வில் பி ஆன் சேஃபர் சைட் அண்ட் யூ வில் பி கீப்பிங் யுவர் இந்த ஸ்பைக்ஸ் இன் செக். ஸ்பைக்ஸை பற்றி சொல்லும்போது வந்துட்டு நான் சொல்லிடுறேன். ஒன்று, நீங்கள் கீட்டோஜெனிக் டயட்டுன்னு போகாமல் பேலன்ஸ்டு டயட்லேயே ப்ராப்பராக ஒரு மெயின்டெனன்ஸ் கேலரி ரேஞ்சிலேருந்து அந்த மெயின்டெனன்ஸ் கேலரி ரேஞ்சிலேருந்து நீங்கள் வந்து புதுசாக ஒரு டெஃபிசிட் செட் பண்ணும்போது உங்களோட மார்க்கர்ஸ் வந்துட்டு மாற ஆரம்பிச்சிடும். நீங்கள் அப்பயே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு செக்கப்புக்கு போகலாம். நீங்கள் இப்போ 2 மாதம் வந்துட்டு இல்லை 3 மாதம் வந்துட்டு ஒரு டெஃபிசிட்டில் இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டீங்கன்னா டெஃபிசிட்டுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு ஒரு செக்கப் போய்ட்டு டெஃபிசிட்டுக்கு அதுக்கப்புறம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் லேப் டெஸ்ட் வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முடிவெடுங்க. அவ்வளோதான். இப்போ இது எதுவுமே பண்ணாமல் டெஃபிசிட் வச்சு கம்பேர் பண்ணாமல் நீங்கள் எடுத்தோடனே வந்துட்டு கீட்டோஜெனிக் டயட்டுக்கு போகிறேன், ஏன்னா எனக்கு நான் ஆல்ரெடி ஓட்டினது வந்துட்டு ஒர்க் ஆகலை, வண்டி ஒர்க் ஆகலை, நான் சரி பண்ணாமல் இன்னொரு வண்டிக்கு போகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு மறக்கணும். எதுக்காக உங்களை ரெகுலராக பண்ணுற பேலன்ஸ்டு டயட்லேயே பண்ண சொல்லுது அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஆப்ஷனில் உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கும் போது ஃப்ரம் த ஸ்கேட்ச்லேருந்து இன்னொரு டயட்டை ஃபாலோ பண்ணாமல் தெரிஞ்ச ஆப்ஷனில் ஒரு டயட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது யூ வில் ஹாவ் மோர் கண்ட்ரோல் ஓவர் இட். தெரிஞ்ச ஆப்ஷன் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது யூ வில் ஹாவ் மோர் சஸ்டைனபிலிட்டி அண்ட் கண்ட்ரோல் ஓவர் இட். வெறும் கண்ட்ரோல் மட்டும் சொல்லிட்டேன். இப்போ சஸ்டைனபிலிட்டின்னு ஒன்று இருந்தால் தான் உங்களால் அதை லாங் ரன்லேயே வந்துட்டு ஃபாலோ பண்ண முடியும். இவ்வளோ இருக்குது. இப்போ ஸ்பைக்ஸ், இன்சுலின் ஸ்பைக்ஸு நீங்கள் வந்துட்டு கார்போஹைட்ரேட் சாப்பிடும்போது, சிம்பிள் சுகர் சாப்பிடும்போது கன்சியூம் பண்ணோன்னே அதுக்கு இயல்பான ரெஸ்பான்ஸ் வந்து இன்சுலின் ஸ்பைக்குங்கிறது வரதான் செய்யும்.
இஃப் யூ ஆர் டைப் 2 டயபெட்டிக், கிளினிக்கலி டயக்னாஸ்ட் ஆஸ் டைப் 2 டயபெட்டிக், அந்த டைமில் நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணணும். ஜென்ரல் பப்ளிக்கில் டைப் 2 டயபெட்டிக்கில் இல்லாத ஒருத்தர் வந்துட்டு இல்லை இதுக்கெல்லாம் பயப்படுறது வந்துட்டு தேவையில்லாத ஒன்று. இதுதான் இவங்க வந்துட்டு பொதுமக்களோட ஆர்வத்தில் சொல்கிறேன் அப்படிங்கிறது வந்துட்டு இப்படி போய் தப்பான இதில் வந்து சேரக்கூடாது. கிளினிக்கலி டயக்னோஸ்டாக அப்போ மட்டும் நீங்கள் வந்துட்டு பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த டைப் 2 டயபெட்டிக் இருக்குதுல்ல, சரி இன்சுலின் ஸ்பைக்குங்கிறது இருக்குல்ல, இதை வச்சு ஜென்ரல் பப்ளிக்கே நிறையா பயப்படுவாங்க. இப்போ இன்சுலின் ஸ்பைக் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது நீங்கள் சிம்பிள் சுகர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதை இது பண்ணுறது, இப்போ கார்போஹைட்ரேட்ஸ் எடுத்திங்கன்னா அது பிரேக் டவுன் திருப்பி சிம்பிள் சுகராக வரும்போது இந்த இன்சுலின் ஸ்பைக்குங்கிறது வந்துட்டு ஒரு நார்மல் வேல்யூ, ஒரு நாளுக்கு ஒரே ஒரு ஸ்பைக் வருது. அதே மாதிரி வந்துட்டு செகண்ட் மீலுக்கு வந்துட்டு இன்னொரு ஸ்பைக் வருது. ஸோ உங்களோட ஓவரால் கேலரி இன்டேக் வந்துட்டு உங்களோட மெயின்டெனன்ஸ் கேலரிக்கு கீழே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வர இன்சுலின் ஸ்பைக்கை பற்றி நீங்கள் ஒரி பண்ண தேவையில்ல. இது ஏன் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு பாயிண்ட் வந்துட்டு அவங்களோட இது வந்து கண்டினியூஸ் குளுக்கோஸ் மானிட்டரிங். கண்டினியூஸ் குளுக்கோஸ் மானிட்டரிங் அப்படி சொல்லும்போது இந்த சின்ன பேட்ச் மாதிரி ஒன்று வந்துட்டு ஒட்டி அதை வச்சு ரீடிங் எடுப்பாங்கல்ல, இது வந்துட்டு இதை வச்சு ஒரு ஸ்கேம்னு சொல்ல முடியாது. தேவையில்லாத விஷயத்தை வந்துட்டு ஜென்ரல் பப்ளிக்கு புஷ் பண்ணி அதை அவங்க வாங்கி கையில் மாட்டிட்டு அலைய சுற்றுறதுல வந்துட்டு மார்க்கெட்டிங் டீம் வந்துட்டு அடிச்சிக்க முடியாது. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க அது குளுக்கோஸ் மானிட்டர் ஆகும். ஆனால் அந்த ஜென்ரல் பப்ளிக் அது தேவையாக இல்லையாங்கிறது வந்துட்டு வேறு. உங்களுக்கு எப்போ அது தேவைப்படும் அப்படின்னா அகைன் கெட் கிளினிக்கலி டயக்னோஸ்ட். உங்கள் டாக்டர் அட்வைஸ் பண்ணால் இது பண்ணுங்கள். சும்மாவே நான் வாங்கி மாட்ட போகிறேன், அதுக்கப்புறம் எனக்கு ஸ்பைக் வரும்போது வந்து எது இது தெரிஞ்சு என்ன பண்ண போகிறேன். உன்னோட டெய்லி கேலரி இன்டேக் வந்து மெயின்டெனன்ஸ் கேலரியோ இல்லை அதுக்குள்ளே இருக்க டெஃபிசிட்லேயோ இருந்துச்சு அப்படின்னா யூ டோன்ட் ஹாவ் டு வரி அபவுட் தட் அட் ஆல். அதனால் நீ அந்த ஸ்டிக்கர் வாங்கி வைக்கணுங்க அவசியம் கிடையாது. இப்போ வந்துட்டு இவங்க இருப்பாங்க, இந்த டிஜே சிக்கா பட்னர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கெனடியன் பவர் லிஃப்டர், அவங்க எப்பயுமே ஒன்று போட்டிருப்பாங்க. ஏன்னா அவங்களோட கண்டிஷனுக்கு அது தேவை. அவங்க போட்டிருக்காங்கிறதுக்காக அதேமாதிரி நீ வாங்கி வந்துட்டு போகணுன்னு அவசியம் கிடையாது. சமந்தா ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்காக வந்து நீ வாங்கி போகணுன்னு அவசியமே கிடையாது. ரீசனே இல்லாமல் ஜென்ரல் பப்ளிக்கில் ஒரு 10 பேருக்கு தேவைப்படுறது வந்துட்டு 1000 10 பேருக்கு தேவைப்படுறது வந்துட்டு 1000 100 பேருக்கு வாங்க வைக்கிறது வந்துட்டு இட்ஸ் லைக் கிட்டத்தட்ட ஸ்கேம் மாதிரி தான். உங்களுக்கு தேவை இந்த இதில் சொல்லுவாங்க, என்ன பண்ணாது வேலைக்காரன் படத்தில் ஸ்டெபிலைசர் வைக்கலன்னா டிவி வச்சிரும், அதுக்காக ஸ்டெபிலைசர் வாங்கி வைங்கிட்டு அந்த மாதிரி தான் வேலை பார்த்துட்டு அவ்வளோ பண்ண இதில் வந்துட்டு தப்பாக இருக்கிறாங்க. சமந்தாவை அடித்தா உடனே வந்துட்டு கமெண்ட்டில் வந்துட்டு எக்மோர் நெகட்டிவிட்டி பெரம்பூர் பாசிட்டிவிட்டின்னு ஆரம்பிச்சிருவானுங்க. அது வந்து நெகட்டிவிட்டி கிடையாது, தப்பான இன்ஃபர்மேஷன் வந்து கேஸ்கேட் பண்ணுறது. ஒருத்தர் வந்துட்டு சொல்கிற விஷயத்தில் தப்பான இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா அது வந்துட்டு அவங்க நல்ல விதத்துக்காக சொன்னாலும் அதை வந்து ஏற்றுக்கூடாது. சரியா? சொல்கிறது டாக்டராகவே இருந்தாலும் சரி, மாற்று கருத்துக்கள் இருந்தால் அதை வந்துட்டு அவங்க அலசி ஆராயணும். அதுக்கு தான் அவங்க வந்துட்டு பர்சன் ஆஃப் சயின்ஸ். சும்மா வந்துட்டு தூக்கி கொடுக்குறது கிடையாது. கோட்டை போட்டு வந்தோடனே சொன்னோடனே வந்துட்டு இது இல்லை நான் பேரில் வந்துட்டு டாக்டர் வந்தோடனே உடனே நான் சொன்னதெல்லாம் இது பண்ணுறது இதுன்னா பிரமாதம். இன்னொருத்தர் வேறு சொல்லுவார், அவருக்கு தனி இது ஃப்ருக்டோஸ்னு ஒரு வீடியோ வரும், அந்த வீடியோவில் அவரை பற்றி சொல்கிறேன் நான். அண்ட் தென் தேர் கிளைம் வந்துட்டு இந்த பிசிஓடி நல்ல வேலைப்பா, இந்த போன வீடியோவில் சொன்ன ஆர்டிசம் விட்டாங்க, அதை மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். பிசிஓடி வந்துட்டு உடனே கீட்டோஜெனிக் டயட் ஹெல்ப்ஃபுல் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இருக்கட்டும், ஹெல்ப்ஃபுல் தான் இருக்கட்டும். ஆனால் நீங்கள் கீட்டோஜெனிக் டயட் தான் எடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. நீங்கள் நார்மல் மெயின்டெனன்ஸ் கேலரிஸில் ரெகுலராக ட்ரெயின் பண்ணணும், டெஃபிசிட்டில் இருக்கணும். இது நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது எல்லாத்தையுமே அப்டேட்டட் ஸ்டடி வந்துருச்சுன்னா அந்த எல்லா அப்டேட்டட் ஸ்டடீஸையும் வந்துட்டு கமெண்ட்டில் போடுறேன். அவங்க வந்துட்டு எப்படி வந்துட்டு வீடியோவோட டைம் ஸ்டாம்புக்கு வந்துட்டு அத்தனை டைம் ஸ்டாம்பு ஸ்பெண்ட் பண்ண டைமில் வந்துட்டு சொன்னதில் ஒரு ரெஃபரன்ஸ் ஃப்ரீயாக போட்டுருக்கலாம், நான் டாக்டர்டா நான் பேசுகிறேன் அப்படிங்கிறதுக்காக அதை போடாமல் விட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேப்ஷன் மட்டும் கலராக ChatGPTலேருந்து ஜென்ரேட் பண்ணி போட்டால் பார்த்தாது. they have to do something about it. They have to quote the reference studies. That which can be asserted without evidence can be dismissed without evidence. எவிடன்ஸே இல்லாமல் யாராவது ஒருத்தர் அடிச்சு விட்ற கதையை வந்துட்டு நம்ம எவிடன்ஸே இல்லாமல் டிஸ்மிஸும் பண்ணலாம். அவன் எவிடன்ஸ் இல்லாமல் சொல்லி முடிக்கும்போது வந்துட்டு யூ டூ யுவர் ஓன் ரிசர்ச் அப்படின்னா அந்த வேலையே கிடையாது. நீ எவிடன்ஸோடு எப்போ வந்து சொல்கிறியோ அப்போ சொல்லு, அப்போ கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடலாம். இது சொன்னது யாருன்னா கிறிஸ்டோஃபர் ஹிச்சன்ஸ். இது யூஸ் பண்ணுங்கள். இது வந்துட்டு சயின்டிஃபிக்காகவும் சரி, உங்களுக்கு வந்துட்டு பகுத்தறிவாலையும் சரி, அரசியல்னாலையும் சரி, எல்லா இடத்துலையும் யூஸ் ஆகும். ஆச்சு.